வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா கட்சியோட வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் அண்ணா தொப்பி சின்னத்தில் வந்துட்டு நிற்கிறாரு இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில். ஸோ அண்ணனுக்காக வாக்கு சேகரிக்கிறதுக்காக நாங்கள் மகளிர் அத்தனை பேருமே திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கோம். ஆர்கே நகர் தொகுதியில் எல்லா வார்டுக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் போயிட்டோம். நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அவங்கக்கிட்ட சில சந்தேகங்கள் இருந்துச்சு, மகளிர்கிட்ட சில சந்தேகங்கள் இருந்துச்சு, சில குறைகள் இருந்துச்சு. அது எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கும்போது, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் நடந்தது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டே அவங்க டிடிவி அண்ணனை பார்க்கும்போது, அவர் பேசும்போது, அந்த வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் திரும்ப இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு திருவள்ளூருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வார்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க போனப்போ அழகாக சொன்னாங்க, எங்களுக்கு ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது, சில டவுட்டுகள் இருந்தது, சில சந்தேகங்கள் இருந்தது. ஆனால் டிடிவி அண்ணன் பேசினதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. எங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அம்மாவோட தொகுதியான ஆர்கே நகர் தொகுதி அண்ணனால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு முன்னோடி தொகுதியாக மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் கட்சியில் இருக்காங்க, பாதி பேர் கட்சியில் இல்லை. சில பேர் அவங்களோட வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இங்கே அண்ணனுக்காக அம்மாவுக்காக குறிப்பாக வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அவங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க. உண்மையில் இவங்க எல்லாமே வந்துட்டு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு நிறைய ஃபேஸ்புக் பதிவுகள் எல்லாம் போடுவாங்க. நிறைய உண்மைகள் அவங்களுக்கு தெரியும். மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு ஐடியாஸ் இது எல்லாமே நம்ம நீக்கணும். உண்மை என்னவோ அதுதான் நாங்கள் கொண்டு போய் சொல்லணும்னு நினச்சோம், கொண்டு போய் சொல்லிட்டோம். உண்மையிலே அதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தாங்க, எங்களை அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்கல. ஆனால் அவங்களுக்கு நிறைய உண்மைகள் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு, நாங்கள் டெய்லி அந்த ரோட்டில் தான் வந்து போவோமா, அதனால் இங்கே வாமா எப்படிமா இருக்கே, ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் கிட்டத்தட்ட. அதனால் டெஃபினட்டாக அண்ணன் வெற்றி பெறுறது 100% உறுதி. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.